சின்ன மருமகள் நிப்ரமும் மறுபடியும் சேதுவோடைய மனசில் போயிட்டு தப்பான எண்ணத்தை தான் ஈஸ்வரி உருவாக்கிட்டு இருக்காங்க. சேது அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இன்னுமே பார்த்தீங்கன்னா தப்பாக நினைக்க ஆரம்பிக்கிறாங்க தமிழ் செல்வியை. அப்போ போகிற வழியில் தமிழ் செல்வியை பார்க்குறாங்க. ஆனால் தமிழ் செல்வி பேசுறது கூட இல்லை. அந்த சேதுவாக போய் பேசுகிறாங்க. என்ன யாரோ ஒருத்தருடைய குழந்தைய வயிற்றில் சுமத்துட்டு என்னம்மா என் குழந்தை நடிக்கிற அப்படின்ட்டு மறுபடியும் தமிழ் செல்விக்கிட்ட இவங்களா போயிட்டு வாண்டடாக பேசுகிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் தமிழ் செல்விக்கு கோவம் வந்துடுது. ஆனால் வேஸ்ட் ஆஃப் டைம், நம்ம ஏன் இவங்ககிட்ட பேசி நம்மளுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி கண்டுக்காது போகிறாங்க. என்ன பேசிட்டே இருக்க உன் பாட்டு கண்டுக்காது போகிற, கண்ட நாய்களுக்கெல்லாம் பதில் சொல்லுன்ற அவசியம் எனக்கு கிடையாதுன்றாங்க. நீ யாரு நான் பேசுறதுக்குன்றாங்க. இந்தளவு கேவலமாக பேசினா நான் தப்பானவன் நான் நம்பணுமா என்ன? இல்லை எனக்கு தெரியும் நான் எப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அடுத்தவன் சொல்லி நான் அதை கேட்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்ட்டு செம்ம மாசா தமிழ் செல்வி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. தமிழ் செல்வி பேஸ்ட் பண்ணுற கேட்ட சேதுவுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. திடீர்னு இவளுக்கு தைரியமோ தன்னம்பிக்கை எங்க இருந்துட்டா வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த பிரம்முவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.